24ஆம் நாள் இரவு 11 மணி. அம்மாடி, என்னாச்சு? பேய் பாஸ் வீட்டின் ஹவுஸ்மேட்ஸ்களே, இன்னும் சற்று நேரத்தில் பேய் பாஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வெளியாக உள்ளது. ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் உடனடியாக லிவிங் ரூமிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரிசல்ட் வேற வரப்போகுதா? யாரு ஜெயிக்க போறாங்களோ தெரியலையே. 10வது ரிசல்ட் 12வது ரிசல்ட் மாதிரி பக்குல இருக்கு. என்ன கொடுமை இது? அதுவும் இல்லாம தலை மேல பூசணிக்காய வச்சு காமெடியா உட்கார்ந்துருக்கியம்மா. என்னது காமெடியா உட்கார்ந்துருக்கானா? ஏய், இந்த பேய் பாஸ் வீட்டோட தலைவியா உட்கார்ந்துருக்கேன். தலைவியா? கேக்குறவ ஜோக்கரா இருந்தா எரும மாடு கூட ஏரோப்ளேன்ல போச்சுன்னு சொல்லுவாங்களாம். டாய் 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 டாய், கட்டெரும்பு கப்பல்ல போச்சு, காண்டாமிருகம் காண்டுல போச்சு, பெருச்சாளி பெரியப்பா கார்ல போச்சுன்னு டயலாக பேசிட்டு இருக்காத. ஓவரா வாய் பேசுனா அப்புறம் பேய் பாஸ் லீடர் ஆனதுக்கு அப்புறம் என் பனிஷ்மெண்ட் பயங்கரமா இருக்கும். ஏம்பா ஆண்டி, ஒருவேளை பண்ணு மேல ஈ மட்டும் லீடர் ஆயிட்டானா நம்மள என்ன செய்வா? டாய் 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 டாய், குத்தீஸ்வரா, நீ இனிமேல் குத்தீஸ்வரன் இல்ல, குரங்கீஸ்வரன். என்னது குரங்கீஸ்வரனா? இந்த கெட்டப்பு தாண்டா உனக்கு செமையா இருக்கு. ஏய் லட்டு ஆண்டி, இந்தா தண்ணி குடி. பரவாயில்லையே, இந்த ஆண்டிக்கு தண்ணியெல்லாம் குடுக்கியாம்மா? ரொம்ப தேங்க்ஸ்மா பண்ணு மேலையி. ஏய் குடிக்காத, நில்லு 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 நில்லு. ஆமா யா. ஏய் லட்டு ஆண்டி, நீ இந்த தண்ணிய உன் வாயால குடிக்க கூடாது, உன்னோட தும்பிக்கையால தான் குடிக்கணும். என்னது தும்பிக்கையா? இப்பதான் நீ ஆப்பிரிக்கா காட்டு யானைக்கு மூக்குத்தி மாட்டின மாதிரி அழகா இருக்கா. ஐயோ, நான் லீடர் ஆனா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தாலே சிரிப்பா வருதே. ஐயா பியாய் பாஸ் ஐயா, இந்த ஈ தொல்லை தாங்க முடியல ஐயா, சட்டு புட்டுன்னு ரிசல்ட்ட சொல்லுங்க. இந்த பேய் பாஸ் வீட்டின் எலெக்ஷன் ரிசல்ட் இதோ வெளியாகுகிறது. நான் ஏற்கனவே கூறியது போல இந்த பேய் பாஸ் வீட்டின் எலெக்ஷன் 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று, தமிழ் கார்ட்டூன் ஸ்டுடியோ சேனலின் கம்யூனிட்டி போஸ்டில் மக்கள் அளித்த வாக்குகளும் மற்றும் இந்த பேய் பாஸ் இடத்தில் இருக்கும் பேய்கள் அளித்த வாக்குகளும். மக்கள் அளித்த வாக்குகள் 25%, பேய்கள் அளித்த வாக்குகள் 75%ஆகவும் கணக்கெடுக்கப்படும். இந்த இரண்டையும் கூட்டி யார் அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறாரோ அவரே பேய் பாஸ் வீட்டின் தலைவர் ஆவார். இப்பொழுது மக்கள் அதிகமாக வாக்களித்த நபர் பத்திரகாளி. நானா? மக்கள் எனக்கு வாக்களிச்சிருக்காவளா? இந்த
நான் என்றைக்கு உங்களுக்கு நன்றி கடன்பட்டவனா இருப்பேன். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். ஏய் போதும் போதும், பாட்டை ஆஃப் பண்ணுங்க, பாட்டை ஆஃப் பண்ணுங்க. ஆமா, பெரிய ஓட்டு போட்டு அப்படியே முதலமைச்சர் ஆயிட்டா நன்றி சொல்லிட்டு இருக்கறா. நன்றி ஏண்டி பன்றி சைஸ்ல இருந்துட்டு நீ நன்றி சொல்றியா? பேய் பாஸ், இந்த சின்ன பிள்ளைங்க ஓட்டெல்லாம் முக்கியம் இல்ல. 75% பேய் ஓட்டு தான் முக்கியம். அதுல யாரு ஜெயிச்சாங்கன்னு சொல்லு. சொல்கிறேன் பன்மேலி, சற்று பொறுமையாக இருங்கள். மீதமுள்ள 75% பேய்கள் ஓட்டினை பெற்று மற்றும் அதிக வாக்குகளை பெற்று இந்த பேய் பாஸ் வீட்டின் அடுத்த தலைவராக போகும் நபர் பேய் பாஸ் வீட்டின் எலெக்ஷனில் வெற்றி பெற்று தலைவராகுபவர் பேய் பாஸ். யாயா சிரிக்கீரு? இந்த பேய் பாஸ் எலெக்ஷன்ல யாரு ஜெயிச்சாங்கங்கறத வித்தியாசமான முறையில சொல்றேன். இந்த பேய் பாஸ் எலெக்ஷன்ல யாரு ஜெயிச்சாங்கங்கறத சொல்றதுக்காக உங்களுக்கான ஸ்பெஷல் ஆள் உள்ளே வருகிறார். ஸ்பெஷல் ஆளா? அது யாரு? அம்மாடி, போலீஸா? அம்மாடி, இது அந்த பேய் போலீஸ் தானே? அது அம்மா, பேய் பாஸ், எதுக்கு பேய் பாஸ் போலீஸ் அனுப்பிருக்கிய? இந்த பேய் பாஸ் வீட்டில் நடைபெற்ற எலெக்ஷனில் வெற்றி பெற்றவருக்கு 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு கிடைக்கும். அடேங்க அப்பா, எலெக்ஷன்ல ஜெயிச்சவளுக்கு போலீஸ் பாதுகாப்பா? ஆஹா, அப்ப போலீஸ் எல்லாம் சுத்தி நின்னு எனக்கு சல்யூட் அடிப்பாங்களா? பேய் பாஸ், சீக்கிரம் ஜெயிச்சது யாருன்னு சொல்லுங்க பேய் பாஸ், எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த பேய் பாஸ் எலெக்ஷன்ல யாரு ஜெயிச்சாங்கங்கறத போலீஸே அறிவிப்பார். இங்க பாருங்க, இந்த பேய் பாஸ் எலெக்ஷன்ல யாரு ஜெயிச்சாங்கங்கறத இந்த மாலை தான் டிசைட் பண்ணும். இந்த மாலை யாரு கழுத்துல போகும்போது வானத்துல பட்டாசுகளும் ராக்கெட்டும் வெடிக்குதோ அவங்க தான் இந்த பேய் பாஸ் எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்க. சார், அப்போ அந்த மாலைய உடனே என்கிட்ட கொண்டாங்க. நான் தான் இந்த பேய் பாஸ் வீட்டோட தலைவன். இந்த மாலைய நான் போட்டதும் பட்டாசு என்னடி வெடிக்குதுன்னு பாருங்க. ஆமா ஆமா, பயங்கரமா அப்படியே வெடிக்கும். யாரெல்லாம் கடைசியா மாலைய போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறவியலோ டக்கு டக்குன்னு போட்டு பார்த்துக்கிடுங்க. ஏன்னா நான் போட்டதுக்கு அப்புறம் யாராலையும் போட முடியாது. ஏன்னா நான் தான் இந்த பேய் பாஸ் வீட்டோட வின்னரு. வெற்றி எனக்கு. வானத்துல பட்டாசா? ஒரு பூச்சிய கூட காணோம். அப்படின்னா நான் தலைமை இல்லையா? அப்பா கஜினி சூர்யா, மாலையை என்கிட்ட கொண்டாப்பா, நான் போட்டு பார்க்கறேன். டாய் 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 டாய், குத்தில் சோரா நில்லுடா.
ஏன்டா ஆளாளுக்கு மாலைய போட்டு போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிய? நான் தானே டைட்டில் வின்னரு, நானே மாலைய போட்டுக்கிறேன். ஓட்டுக்கு காசு கொடுக்கிற மாதிரி சுடுகாட்டுல இருக்கிற எல்லா பேய்களுக்கும் நான் தான் பக்கெட்டு பக்கெட்டா பிரியாணி கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பா எல்லா பேயும் எனக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். எல்லா பேயும் பிரியாணி சாப்பிடுங்க, எல்லாமே உங்களுக்கு தான். எனக்கு மட்டும் ஓட்டு போட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தினமும் பக்கெட்டு பக்கெட்டா பிரியாணி கொடுப்பேன். உங்களது சின்னம் ஈ சின்னம். வன்மேலி, நீதாண்டி இந்த பேய் பஸ் லீடரு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் உங்க காதை கையால அடைச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பட்டாசு சத்தம் கேட்டு உங்க காதுல இருந்து ரத்தம் வத்துற போகுது. வாட்? அப்படின்னா நான் லீடர் இல்லையா? நான் தான் எல்லா பேய்க்கும் பிரியாணி கொடுத்தனே. அப்படின்னா பிரியாணிய வாங்கிட்டு ஓட்ட மாத்தி போட்டுருச்சுங்களா? யபா பண்ணுமேலையே, ஏ பார் ஆப்பு, பி பார் பல்பு. இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கலனா அப்போ யாரு ஜெயிச்சிருப்பா? பட்டாசுலாம் வெடிக்குது. அப்படின்னா அப்படின்னா தலைவனே, எம் தலைவனே, தலைவனே.